ஆரம்பிப்போமா? திருடி வணக்கம். சம்பளம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். உன்னக்கு அரிய சிறுத்தர மங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னையனாய் மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கிலார் என்ன அதிசயம் அன்னை என்னும் மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கிலார் என்ன அதிசயம் அன்னை என்னும் ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உள்ளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி ஞான ஆசிரியராக இருக்கக்கூடிய அடியனுடைய ஞான ஆசிரியர் சண்முகமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நூலின் ஆசிரியராக இருக்கக்கூடிய உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருடைய திருவடிகளையும் மனமொழி காயத்தால் வணங்கி கொண்டு உமாபதி சிவமையா அருளிய இந்த திருவருட்பயன் என்னும் சாத்திர நூலை நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சிந்தனையை தொடர்ந்து சிந்தனை செய்யலாம் என்று வேண்டிக் கொண்டு தொடர்கிறோம். திருச்சிற்றம்பலம். இன்றைய வகுப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது திருவருட்பயன் என்னும் நூலின் சிந்தனையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை நாம் சிந்தித்தது முதல் 3 அதிகாரங்களை சிந்தித்திருக்கிறோம். 2 அதிகாரங்களை முழுமையாக சிந்தித்து 3வது அதிகாரத்தில் சிந்தனையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். முதல் அதிகாரத்தில் இறைநிலை பதிநிலையை பற்றி கூறியிருக்கிறார். இறைவனுடைய பதிவானவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன செய்கின்றார், எப்படி நம்மை தோற்றுவித்தார் என்றெல்லாம் பார்த்தோம். இந்த உலகத்தை எப்படி தோற்றுவித்தார், நமக்கு எப்படி உபகாரம் செய்கிறார் என்பதெல்லாம் பார்த்தோம். பதியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை. 2ஆம் அதிகாரத்திலே இந்த ஆன்மா எப்படிப்பட்டது, பசுவை பற்றி நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 3வது அதிகாரத்திலே பாசத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாசத்தில் அதிகமாக இந்த பாடலில் நாம் சிந்தித்து கொண்டிருப்பது ஆணவ மலத்தை பற்றி, இருள் நிலையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 8 பாடல்கள் நாம் இதுவரை சிந்தித்திருக்கின்றோம். அந்த 8 பாடல்களுமே ஆணவத்தை குறித்து வந்த பாடலாகவே இருக்கின்றது. இறுதியான பாடலாக நாம் சிந்தித்தது ஆசு ஆதியேல் அனைவ காரணம் என் முந்திநிலை பேசாது அகவும் பிணி அப்படிங்கிறத நாம் சிந்தித்தோம். 28 பாடல்கள்ல அது பார்த்தோம். அதனுடைய கருத்தாக எதை சிந்தித்தோம் என்றால், இந்த ஆணவ மலமாகிய உயிர் குற்றம் இடையில் வந்து பற்றியதா இல்லை முதலிலே இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்தோம். அது நமக்கு முதலிலேயே இருப்பது அப்படின்னு சிந்தித்தோம். அப்படி முதலிலே இருப்பது என்றால் அது குணமா குற்றமா என்றெல்லாம் சிந்தித்தோம். அது நமக்கு குற்றம் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த அனாதி சேர்க்கையான இந்த ஆணவ மலம் எப்படித்தான் நீங்கும்
எப்படி இதை நீக்குவது அப்படி என்கின்ற கேள்வியோடு நாம் கடந்த சிந்தனையை நிறைவு செய்தோம். அந்த சிந்தனையை தொடர்ச்சியாக அதை எப்படி நீக்குவது, இறைவன் அதை எப்படி நமக்கு நம்மிடம் இருந்து இந்த ஆணவ மலத்தை நம்மளிடத்திலிருந்து நீக்குகின்றான், அதை முழுவதுமாக நீக்குகின்றானா, அதனுடைய செயல்பாட்டை குறைக்கின்றானா எப்படி என்றதெல்லாம் நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கலாம். 29வது பாடலாக ஒன்று மிகினும் ஒளி கவராதேல் உள்ளம் என்றும் அகலாது இருள் அப்படிங்கிற பாடலாக இருக்கிறது. ஒன்று மிகினும் அப்படின்னா ஒரு பொருளாகிய ஆணவமல மறைப்பு மிக்கு நிகழினும் அப்படின்னு அர்த்தம். உள்ளம், உள்ளம்னா இந்த இடத்துல உயிர், உயிரானது. ஒளி ஏகதேச மல நீக்கத்திற்கு காரணமான ஏகதேச ஒளியாகிய மாயை. அப்ப இந்த பாடல்ல மாயையை குறித்து நாம் இருக்கிறோம். இதுவரைக்கும் 8 பாடல்கள் ஆணவ மலத்தை குறித்து சிந்திச்சாச்சு. அப்ப ஆணவம், அடுத்து மாயையை குறித்து சிந்திக்க வந்திருக்கிறோம். கவராதேல் பற்றவில்லை என்றால், இருள் அக இருளாகிய ஆணவம் என்றும் முழு மல நீக்கத்திற்கு காரணமான பேரொளியாகிய திருவருள் கிடைத்த போதும் அகலாது உயிரை பிணித்திருக்கும் ஆணவ மலம் நீங்காது அப்படிங்கிறது இதனுடைய கருத்தா இருக்கிற. நம்ம அதனுடைய பொருள் விளக்கத்தை முழுமையாக சிந்திக்கலாம். இந்த அனாதியிலே ஆணவ மலம் தன்னுடைய மிகுந்த ஆற்றலால், அது ஆவாகர சக்தி அப்படின்னு சொல்லப்படுது, இந்த மிகுந்த ஆற்றலால் ஆன்மாவின் வியாபக அறிவு முழுவதையும் மறைத்து அறிவு சிறிதும் விளங்க ஒட்டாது செய்து கொண்டிருந்தாலும் மாயை என்ற ஏகதேச விளக்கம் தரும் பொருளை இறைவன் உயிருக்கு அளித்த போது உயிருக்கு இயல்பாகவே படிமுறையில் பற்றி அதுவாக நிற்கும் தன்மை இல்லை என்றால் இந்த உயிருக்கு இறைவன் முக்தி நிலையில் பூரண விளக்கம் தரும் திருவருளை அளித்த போதும் அதனை பற்றி பயனடைய மாட்டாது அப்படிங்கிறது கருத்தா இருக்கு. இப்ப நமக்கு ஆதியிலே எப்படி இருக்கு, அனாதியிலே ஆணவ மலம், ஆணவ மலத்துக்கு மிகுந்த சக்தி இருக்கிறது. ஏன்னா அது பொருளால் ஒன்று, சக்தியால் பல அப்படின்னு பார்த்திருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஆணவ மலம் இருக்கிறது. அப்ப வேற வேற பொருளால்னா இல்ல, அது ஒரே பொருள் தான். ஆனா சக்தியால் பல அப்படின்னு நம்ம அந்த ஆணவ மலத்தினுடைய இலக்கணத்தை பார்க்கும்போது பார்த்திருக்கிறோம். அப்போ உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமா இருக்கும், என்கிட்ட ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒவ்வொருவரிடத்திலும் அதனுடைய ஆற்றல் அந்த வினைக்கு தகுந்தாக்கல மேலும் கீழுமாக மறைப்பு தொழிலை அது நடத்துகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆணவ சக்தி, ஆணவ மலம் இந்த ஆன்மாவின் வியாபக அறிவை முழுவதையும் மறைத்து, நம்மளுடைய அறிவை முழுவதையும் மறைத்து அறிவு சிறிதும் விளங்க ஒட்டாது செய்து கொண்டிருந்தாலும், நம்மளுக்கு அறிவுங்கிறது விளங்கவே விட மாட்டேங்குது. அப்படி முழுதும் மறைச்சு கொண்டிருந்தாலும், விளங்க விடாம செய்து கொண்டிருந்தாலும் மாயை என்ற ஏகதேச விளக்கம் தரும் பொருளை இறைவன் உயிருக்கு அளித்த போது, இறைவன் யாருக்கு கொடுக்கிறா, அந்த உயிர்களுக்கு ஏகதேச விளக்காகிய இந்த மாயையை தருகிறாரு. அந்த மாயையில இருந்துதான் என்ன பண்றாரு, இந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகத்தை தருகிறார். அப்போ இந்த ஆன்மாவுக்கு தனு கரண புவன போகங்கள் எல்லாம் எதுல இருந்து வருது அப்படின்னா இந்த மாயையில இருந்து வருகிறது. உயிருக்கு அளித்த போது உயிருக்கு இயல்பாகவே படிமுறையில் பற்றி அதுவாக நிற்கும் தன்மை இல்லை என்றால், ஏன்னா உயிர் எப்படி சொல்லி இருக்கிறோம் அப்படின்னா அது படிமுறையில் அறியக்கூடியது, சோபான முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொன்ன சொன்னாதான் அது அறியும், இல்லைன்னா அதுக்கு அறியாது. பிறகு அது இன்னொன்னு சொல்லும் போது இன்னொன்னு அறியும், பிறகு மறந்து போகும். இப்படி மறந்து போகும், அறியும், மறந்து போகும், இப்படி நிலைகள் அதுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி இல்லை என்றால் இந்த உயிருக்கு இறைவன் முக்தி நிலையில் பூரண விளக்கம் தரும் திருவருளை அளித்த போதும் அதனை பற்றி பயனடைய மாட்டாது. இப்போ நமக்கு படிமுறையில் அறியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி அறியக்கூடிய தன்மை இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இறைவன் நமக்கு திருவருளை தர்றாரு, முக்தி நிலையில திருவருளை தந்து அவனிடத்தில் அழுந்த வைக்கிறாரு. அப்படி இருந்தால் படிமுறையில அறிய முடியலன்னா அந்த திருவருளக்கூடிய பயனையும் நம்மளால அறிய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு படிமுறையில் அறிந்தால் மட்டுமே திருவருளுடைய பயனையும் நம்ம என்ன பண்ண முடியும், அறிய முடியும் அப்படின்னு சொல்றாரு. எனவே உயிர் குற்றமாகிய ஆணவ மலமும் ஒரு காலத்தில் நீங்காது என்றாகிவிடும். அப்படி படிமுறையில அறிய முடியல அப்படின்னா அது ஒரு காலத்திலையும் நீங்காது அப்படிங்கிற குற்றமாகிவிடும். ஏன் அப்படின்னா
நமக்கு நீங்கணும். அது நீங்கினாதான், நீங்குதல் அப்படிங்கிறது இந்த பொருள் என்ன இடத்துல வருதுன்னா அதனுடைய ஆற்றல் குறையணும். சரியா? நீங்கணும்னா முழுவதுமாக அதுல இருந்து போகாது, ஆற்றல் குறையணும். அப்ப நமக்கு முக்தி நிலையிலையும் அதில் ஆற்றல் குறைந்தால்தான் நாம் இன்பத்தை அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகாது, அது போகாது, நீங்காது, குற்றமாகிவிடும். இதனால் உயிருக்கு படிமுறையில் பற்றுகின்ற தன்மை உண்டு என்பதை உறுதி செய்கிறார் உமாபதி சிவம். இதுல என்ன சொல்றாருன்னா, ஆன்மாக்கள் ஒவ்வொரு நிலையிலையும் படிமுறையில் தான் அறிகிறது அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக நிரூபிக்கின்றார். மேலும் திருவருளை உயிர்கள் அறியாமை நின்று நீக்குதல் பொருட்டு அது நேரே திருவள்ளுவர்களை பற்ற முடியாத நிலையிலும் தன் வைப்பு சக்தியான மாயை மூலம் ஏகதேச விளக்கம் தந்து நிற்பது என்பதையும், இந்த ஏகதேச விளக்கம் தரும் மாயையை பற்றுவதற்கும் அனாதி கேவலத்தில் கண்ணும் இறைவன் ஆன்மாவுக்கு உதவி நிற்பது என்பதும் உணரத்தக்கது. அப்போ இந்த திருவருள், மேலும் இந்த திருவருள் என்ன பண்றாரு, உயிர்கள் அறியாமை நின்று நீங்குவதற்கு பொருட்டு திருவருள் இருக்கிறத நம்ம உணரணும். அதுல இருந்து, அறியாமையிலிருந்து நீங்கி திருவருளை நீங்க உணரணும். அது நேரே திருவருளை பற்ற முடியாத நிலையில், அப்போ இந்த ஆன்மாக்கள் அந்த கேவல நிலையில நேரடியாக என்ன பண்ண முடியாது, உயிர் இந்த திருவருளை பற்ற முடியாது. அவன் பற்றுவதற்கு அதுல உள்ள ஆற்றல் குறையணும், ஆணவ மலத்தோட ஆற்றல் குறையணும். அதற்காக என்ன தருகிறாரு அப்படின்னா, தன் வைப்பு சக்தியான மாயை மூலம். அப்ப மாயையிலிருந்து ஏகதேச விளக்கம் தந்து, ஏன்னா முழு மாயையும் தரல, அதுல இருந்து ஒரு பகுதியை தான் நமக்கு தருகிறார். அதுல இருந்து தந்து ஏகதேச விளக்கம் தந்து நிற்பது என்பதையும், இந்த ஏகதேச விளக்கம் தரும் மாயையை பற்றுதற்கும், அப்ப அந்த மாயையை பற்றுதற்கும் அநாதிகேவலத்தின் கண்ணும் இறைவன், அநாதிகேவலத்தின் கண்ணும் இறைவன் ஆன்மாவுக்கு உதவி நிற்பது என்பதும் உணரத்தக்கது. அப்போ நமக்கு இந்த பிறப்பு வந்த பிறகுதான் இறைவன் நம்மள உதவி செய்யறானா, ஆன்மாவுக்கு உதவி செய்கிறானா அப்படின்னா அப்படி இல்லை. அனாதி கேவலத்திலையும் நம்ம பிறப்பதற்கு முன்பும் அந்த மாயையை பற்றுவதற்கும், அந்த ஏகதேச விளக்கை நாம் பற்றுவதற்கும் அவன் உதவி செய்கின்றான் அப்படின்னு உமாபதி சிவன் சொல்கிறாரு. அப்போ 3 இடத்துலயுமே நம்மளுக்கு உதவி செய்கிறார். கேவலத்திலையும் உதவி செய்கிறார், சகலத்திலையும் உதவி செய்கிறார், சுத்தத்திலையும் உதவி செய்கிறார். அப்போ கேவலம், சகலம், சுத்தம் 3 நிலையிலையும் பெருமான் நம்மளுக்கு உதவி செய்கிறார். அதைத்தான் மணிவாசகர் என்ன சொல்றாருன்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காது அப்படின்னு. அப்போ ஒரு துளி அளவு கூட நம்மளை விட்டு அவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, விலகவே இல்லை, அவர் நம்மளுக்குள்ளேதான் இருக்கிறாரு. அப்போ கேவலத்திலையும் உதவி செய்கிறார், சகலத்திலும் உதவி செய்கிறார், சுத்தத்திலும் உதவி செய்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு எவ்வளவு கருணையோட உதவி செய்கிறார். அப்படிப்பட்டவரை நாம் நினைக்க வேண்டும். அவருடைய கருணையை நம்மளுடைய திருவடிக்கு அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். அதுதான் எனது சிவ பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அதுல சொல்றாரு. அதுக்குதான் நமக்கு என்ன சந்திருக்கிறாரு, இந்த தனு கரண புவன போகத்தை கொடுத்திருக்கிறாரு ஏகதேச விளக்காக. இந்த கருத்தையே திருமந்திரத்துல சொல்லியிருக்கிறார் திருமூலர். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞான சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உடம்பு ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, உடம்பு இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, பெருமானை அடைய முடியாது. இந்த உடம்பை வச்சுதான், இது சடம்தான். இந்த சடப்பொருளை கொண்டு, அதான் நம்ம ஏற்கனவே உண்மை விளக்கத்துல பார்த்திருக்கிறோம். அழியக்கூடிய பொருளை கொண்டு அழியாத பேரின்பத்தை பெறுவது, அதான் வித்தகர் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா வித்தகர் அப்படின்னா என்ன, நிலை பெற்றுவது. அவர் போனாலும் அவருடைய புகழ் இருக்கக்கூடியது. அதைத்தான் இந்த அழியக்கூடிய உடம்பை கொண்டு அழியாத பேரின்பத்தை பெறுவது, அதான் வித்தகர். அப்ப இந்த உடம்பு இருக்கணும். உடம்பு இருந்தால்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால இறைவன்ட்டு இந்த உயிரை கொண்டு சேர்க்க முடியும். அதனாலதான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சுவர் எப்படி இருக்கணும், அது நல்ல சுவரா இருக்கணும், பொத்து சுவரா இருக்கக்கூடாது. அந்த கொடுத்திருக்க இது கருவியே என்னதுதான், அழுகக்கூடியதுதான், ஆவாத கருவிதான். ஆனா இந்த கருவிகளை கொண்டு, இந்த கருவியை கொடுத்திருக்கதையாவது என்ன பண்ணணும், நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். நம்ம உடம்புல நோய் வர வைக்க கூடாது. நோய் இல்லாமல் நல்ல உடம்பாக இருந்தால்தான் மனநிலை எப்படி இருக்கும், நல்ல மனநிலை வரும், ஆனந்தம் கிடைக்கும், பெருமானை சிந்திக்க வேண்டும் என்கின்ற சிந்தை வரும். நம்ம உடம்புல 1008 நோக்காட வச்சுக்கிட்டு இருந்தோம்னா
நமக்கு என்ன ஆகும்? இந்த உடம்பு கூட கொஞ்சம் கீழ்நிலைக்கு இழுத்து கொண்டே போகும். எதையுமே செய்ய கூடாது. அப்ப எதையுமே செய்யாம இருந்தோம்னா இந்த பிறவி பிறந்து என்ன ஆகும்? வீணாக கழிந்து விடும். அதனாலதான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்ப இந்த உடம்பை பாதுகாக்கணும். உடம்பை பாதுகாத்து அதற்குள்ள இருக்கக்கூடிய உயிரையும் பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்து இறைவனிடத்தில் இந்த உயிரை கொண்டு செலுத்த வேண்டும். அதனால உடம்பு மேல பற்று வைக்க கூடாது. பற்றில்லாமல் அதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யணும். உடம்புக்கு கட்டுப்பட்டு நடக்க கூடாது. நமக்கு கட்டுப்படுறது மாதிரி அந்த உடம்பை கொண்டுட்டு வரணும். அதுதான் உடம்பை வளர்த்தேன் அப்படிங்கிறது. அதுக்கு சொல்படி நம்ம கேட்க கூடாது. அது சோம்பலாரு படுன்னா படுக்க கூடாது. நமக்கு என்ன செய்யணும்? காலையில எந்திக்கணுமா? 4 மணிக்கு எந்திக்கணுமா? எந்திக்கணும். எந்திரிச்சு பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும். பூஜை செய்யணும். நம்ம 4 மணிக்கு இல்ல 1/2 மணி நேரம் கழிச்சு அப்படின்னு அந்த சோம்பலுக்கு கொடுக்க கூடாது. நாம் சோம்பேறித்தனம் ஆகிவிட்டோம் என்றால் வினை நம்மளை பற்றுகின்றது என்று அர்த்தம். அப்ப ஒவ்வொரு சோம்பலுக்கு பின்னாடி என்னது இருக்குது? வினை வந்து நின்று கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப அந்த சோம்பல்கள் இல்லாமல் சுறுசுறுப்பாக அப்படிங்கறதா அர்த்தம். அப்ப அந்த உடம்பை வளர்ப்பது என்பது மனநோயும் இருக்கக்கூடாது, உடல் நோயும் இருக்கக்கூடாது, எந்த நோயுமே இருக்கக்கூடாது. நோய் இல்லாமல் இருந்து அதிலிருந்து நாம் என்ன பண்ணணும்? பெருமானை நினைத்து கொண்டே இருக்கணும். நோய் வந்துட்டுனா என்ன செய்யணும்? அதை நீக்குவதற்கு உபாயத்தை தேட வேண்டும். இதுதான் வரக்கூடிய நோய் தானே, வயசானாலும் இந்த நோய் வரத்தானே செய்யும் அப்படின்னுட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வயது அது சடம் தேயத்தான் செய்யும். வயதாக ஆக முட்டு தேயும், எலும்பு தேயும், எல்லாம் தேயத்தான் செய்யும். அதெல்லாம் சடம். ஆனா நம்ம அறிவு வளர்ந்து கொண்டே வரணும். அப்ப என்ன பண்ணணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும். 90 வயசு ஆனாலும் சுறுசுறுப்பாக இருக்கணும். இப்பதான் ஒரு அம்மா சொன்னாங்க 60 வயசு ஆயிட்டுனாங்க. 60 வயசு இல்ல அவங்களுக்கு. ஆனா அவங்க எவ்வளவு சுறுசுறுப்பா ஆளுக்கு முன்ன கட்டி வந்து இந்த அறிவு தாக்கத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். அப்ப அந்த அறிவுங்கிறது தான் நமக்கு இளமையை தரக்கூடியது. அந்த அறிவு இருந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம உடம்பு நம்ம சொல்படி கேட்கும். இருடானா இருக்கும், எந்திரிடானா எந்திரிக்கும். அப்போ உடம்பு படி நம்ம நடக்க மாட்டோம். அதுதான் உடம்பை வளர்த்தேன். அப்படி உடம்பை வளர்த்து விட்டோம் என்றால் நம்முடைய உயிர் என்ன ஆகும்? எளிதா கடக்கிறதுக்கு பாடுபடும். சரி இவ்வளவு எனக்கு செஞ்சு கொடுத்தா போதும், இனிமே நான் என்ன பண்ணிடுவேன்? டக்குன்னு மேல எழுப்பி போயிருவேன் அப்படின்னு இறைவன்கிட்ட போறதுக்குண்டான உபாயங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. இந்த கருத்தையே தெய்வ புலவரும் சொல்றாரு. மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பும் மிகை. அப்போ இந்த உடம்பும் மிகை அப்படின்னா உயிரை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த உடம்பு என்ன ஆகும்? தேவையில்லை. கணம் நமக்கு இப்போ ஒரு ஊருக்கு போகணும். ஊருக்கு போகணும்னா கைகாட்டி இருக்குது. அதுக்காக கைகாட்டிங்க நீ காட்டிக்கிறேன்னு அந்த கைகாட்டியை எடுத்துக்கிட்டே போக முடியுமா? போக முடியாது. அது சுமை. அந்த இடத்துல காட்டிச்சது அதோட விட்டுறணும். விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அந்த ஊருக்கு போகணும். அதே போல இந்த உடம்பு என்ன செய்யும்? நமக்கு இப்படி இப்படி இருந்து இப்படி இப்படி இறைவன் நீ போய் சேரணும்னு சொல்லிடும். அவ்வளவுதான். அதுக்கு போய் சேர்றதுக்கு உண்டான உபாயத்தை அறிஞ்சு கொள்ளிட்டோம்னா இந்த உடம்பு என்ன ஆயிரும்? சுமையாக தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தாயுமானவரோ மாயா சகமிலையே மற்றனக்கோர் பற்றுமில்லை அப்படின்னு பராபர கண்ணில சொல்றாரு. இதே இத ஞான சம்பந்தரன் சொல்றாரு. பிணிகொள் ஆக்கை ஒளிய பிறப்புளீர் துணிகள் போரார் துளங்கு மழுவாளர் மணிகொள் கண்டர் மேய வார் ஒளில் அணிகொள் சோற்றுத்துறை சென்றடைவோமே அப்படிங்கிற பாடலையும் இதே கருத்தை தான் சொல்றாரு. இதே மணிவாசகரும் சொல்றாரு. பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பில் வெற்றடியேனே விடுதி கண்டாய் அப்படின்னு சொல்றாரு. என்ற நீத்தல் விண்ணப்பத்துல 23வது பாடல்ல சொல்றாரு. உடம்பை கொண்டே நாம் அறியாமை என்ற குறையை நீக்கி உயிரிடத்தும் அன்பு பெருக்க முடியும் என்பார். அப்போ இந்த உயிரை கொண்டு இந்த உடம்பை கொண்டு எல்லா உயிர்களிடத்திலும் அன்பை பெருக்கணும். அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. ஈசனிடத்து அன்பு வந்தால் அன்றி எவ்வுயிரிடத்தும் அன்பு வராது. ஈசனிடத்து அன்பு வரலன்னா எந்த உயிர்களிடத்திலும் அன்பு வராது. ஈசனிடத்தில் அன்பு பெருகினால் அன்றி வீடில்லை என்பதால் உடம்பின் பயன் நன்கு உணர்த்தப்படுகிறது. ஏன் அப்படின்னா ஈசனிடத்தில் அன்பு பெருகினாதான் என்னாகும்? நம்ம வீடு பேறு அடைய முடியும். அப்படி இல்லை என்றால் நாம் மறுபடி என்ன பண்ணிக்கிட்டு தான் இருப்போம்? பிறந்துதான் வந்து கொண்டே இருப்போம். அதனால இந்த உடம்பினுடைய முக்கியத்துவம் கருதப்படுகிறது. ஏன்னா நம்ம எல்லாம் நிறைய பேரு தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் வருத்தப்பட்டு நம்மளுடைய உடம்பை குறைத்து கொண்டே இருக்கின்றோம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணம், அப்பா அம்மாட்ட பிரச்சனை, உடனே பேசாம இரு, சாப்பிடாம இரு, உடம்ப வம்பாக்கு.
சரியா? குழந்தைங்க கூட பிரச்சனை, உடனே பேசாம இரு, சண்டை போடு, எல்லாம் செய், சாப்பிடாம இரு, உடம்ப வம்பாக்கு. கணவன் மனைவிக்குள்ள இப்படி ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் வந்து உடம்பை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டு விடுகிறோம். அதனால உடம்பை வைத்துதான் உயிரை வளர்க்க முடியும். சிவஞான யோகிகளும் இது பற்றியே அல் விளக்காகிய ஆக்கை தன்னை நான் எல் விளக்காயிட காண்பது எந்நாள் சொல் விளக்கிய புகழ் தொண்டை நாட்டுக்கு ஓர் நல்விளக்கு ஆகிய இளைசை நாதனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அல் விளக்காகிய ஆக்கை, இந்த உடம்பு வந்து அல் விளக்கு தான். ஆனா இந்த அல் விளக்க வச்சு என்ன பண்ணணும்? எல் விளக்கை காண்பது. எல்னா சூரியன், சூரியன்னா ஒளி, ஒளின்னா சிவபெருமான், சிவபெருமானை எப்படி காண்பது, எந்த நாளோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல் விளக்கிய புகழ் தொண்டை நாட்டுக்கு ஓர் நல்விளக்காக இளைசை நாதனே. அப்போ அந்த நாட்டுல சோழ நாட்டுல இருக்கக்கூடிய பெருமான இடத்துல அப்படி கேட்கிறாரு. இப்படி இந்த ஏகதேச விளக்கம், இது வந்து மாயைன்னு சொல்றோம். இந்த மாயை ஏகதேச விளக்காக இருக்கிறது. இந்த விளக்கம் தரும் மாயையின் சார்பு நிரந்தரமா, இது நிரந்தரமா இருக்குமா அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி வருது. இது அனைவருக்கும் ஒன்று போல் அமைவதா அப்படின்னு இன்னும் ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா மாயையில தான் தனு கரண புவன போகம் அப்படிங்கிற நாளையும் கொடுத்து ஆன்மாக்களுக்கு கொடுக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான உடம்பு இருக்கு. எல்லாரும் மனிதர்கள் தான். மனிதர்கள்னா எல்லாத்துக்கும் ஒண்ணு போல முகம் இருக்கா? முகம் இல்ல. எல்லாருக்கும் ஒண்ணு போல கை கால் இருக்கா? இல்ல. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்ப அனைவருக்கும் ஒன்று போல் இல்ல. உடம்புலே அவ்வளவு வித்தியாசம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. சரி, உடம்பு அப்படி, கரணங்கள் அப்படி இருக்குதா அப்படின்னா அதுவும் இல்ல. ஏன்னா வாய் இருக்கும், பேச முடியாது. கண் இருக்கும், கண்ணு தெரியாம இருக்கும். காது இருக்கும், கேட்காததும் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. இருந்தும் இல்லாமல், பயன் இல்லாமலும் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. அப்போ தனு கரணங்கள் இருக்குது. புவனம், இது ஒவ்வொருத்தரும் இந்த புவனத்துல எல்லாரும் ஒரே இடத்துலயா இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தின் பொருட்டு ஒவ்வொரு இடங்கள்ல, ஒவ்வொரு புவனங்கள்ல புவனங்கள் வேறுபடுது. சரியா? ஏன்னா இந்த உலகத்திலேயே நம்ம எல்லாரும் ஒரு இடத்துலமா இருக்கணும் இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுல இருக்கிறோம், ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறோம், எத்தனையோ வித்தியாசங்களை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். போகம், அப்ப அந்தந்த வித்தியாசத்துக்கு தகுந்தாக்க அந்தந்த போகத்திலே வித்தியாசப்படுது, அனுபவங்களும் வித்தியாசப்படுது. அப்ப இது எல்லாம் ஒண்ணு போல அமையுமா அப்படின்னு கேள்வி வருது. இல்ல அப்படிங்கிறதுக்கு அடுத்த பாட்டுல கண்மத்தை பத்தி குறிச்சு நமக்கு சொல்ல இருக்கிறாரு. விடிவாம் அளவும் விளக்கு அணைய மாயை வடிவு ஆதி கண்மத்து வந்து அப்படிங்கிற பாடலாக வருகிறது. 30வது பாடலாக வருகிறது. இந்த கண்மத்தை பத்தி நிறைய விளக்கம் இருக்கு, நல்லா கொடுத்திருக்கிறாங்க. விடிவாம் அளவும், சூரிய ஒளி வரும் வரை, இப்ப இந்த சூரிய ஒளி வரக்கூடிய அளவு வரைக்கு. விளக்கு அணைய, கண்களுக்கு ஏகதேச விளக்கம் தந்து உதவும் விளக்கு போல. இப்ப நமக்கு சாயங்காலம் ஆகுது, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆளுக்கு ஒரு டார்ச் லைட் வச்சிருப்போம். வீட்டுலன்னா பல்ப் இருக்கும், எல்லாம் இருக்கும். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா டார்ச் லைட்டோ இல்லைன்னா விளக்கு, மெழுகுவர்த்தி விளக்கோ இல்ல அகல் விளக்கோ ஏதோ ஒரு விளக்கு வச்சு நம்ம ஏதாவது வேலை செய்யணும்னா அதை வச்சு வேலை செய்வோம். அப்ப அந்த கண்களுக்கு ஏகதேச விளக்க தந்து உதவுது எது? அந்த விளக்கு, சிறு விளக்கு போல. மாயை உயிருக்கு ஏகதேச விளக்கம் தந்து உதவுவது மாயா காரியங்கள். அப்ப இந்த மாயை வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா இந்த உயிருக்கு. இப்ப நம்ம எப்படி பகல்ல நமக்கு விளக்கு எப்படி இந்த இருளில் இருக்கும் போது எப்படி ஏகதேச விளக்கு உதவுதோ அது போல இந்த உயிருக்கு விளக்குவது எது? இந்த மாயை. அது ஏகதேச விளக்கா இருக்குது. வடிவு ஆதி, இவை தனு முதலானவையாய் தனு கரண புவன போகமாய் இருக்குது. அதான் இப்ப நம்ம சொன்னோம், தனு கரண புவன போகமாக இருக்குது. கண்மத்து வந்து, அதான் வடிவு ஆதிங்கிறது, வடிவுன்னா அந்த தனு கரண புவன போகத்தை குறிப்பதாக வருது. ஆதி கண்மத்து வந்து உயிர்களின் வினைக்கு ஏற்ப வெவ்வேறாய் இறைவன் ஆணையால் வந்து பொருந்தும். ஏன்னா இதெல்லாம் நம்மளே செலக்ட் பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தரும் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இதை எடுத்துக்கிடுவேன், அது பிடிச்சிருக்கு அதை நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம இஷ்டப்படி அதை செய்ய முடியாது அப்படிங்கிறத தெளிவா கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு உயிர்களின் வினைக்கு ஏற்ப வெவ்வேறாய் இறைவன் ஆணையால், அப்ப இறைவனுடைய ஆணையால் அது வந்து பொருந்தும். இப்போ அடியேன் இருக்கிறேன்னா நான் இந்த உடம்பு எடுத்தது எனக்கு தெரியாது, இறைவன் கொடுத்திருக்கிறோம், நம்ம பிறந்து வந்திருக்கிறோம். இது நான் இப்படித்தான் எடுத்து வருவேன், எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லவே முடியாது. அதுக்கு நமக்கு அந்த அருகதை கிடையாது, தகுதியே கிடையாது. அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம்.
முழுவதும் இருளை போக்கி பூரண விளக்கம் தரும் சூரியன் வரும் காலம் வரை. இப்போ இரவுல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? விளக்கு ஒளியோட இருக்கிறோம். அது எவ்வளவு நேரத்து வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, பகல் வரைக்கும். காலையில 6 மணி ஆயிடுச்சுன்னா விடிஞ்சிரும். விடிஞ்ச பிறகு நம்மளுக்கு என்னத்துக்கு அந்த விளக்கு? விடிஞ்ச பிறகு அந்த விளக்க வச்சுக்கிட்டாவா லாந்துரும்? வீட்டுக்குள்ள அந்த விளக்க வச்சுக்கிட்டே போய் போய் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தேடுறோமா அப்படின்னா தேட மாட்டோம். அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்துவது இல்லை. இந்த கண்களுக்கு ஓரளவு இருளை போக்கி விளக்கம் தரும் கை விளக்கு போல ஆணவ மலத்தின் முழு ஆற்றலால் மறைக்கப்பட்டு உயிர்கள் சிறிதும் அறிவு விளங்க பெறாது கிடந்த அநாதி கேவலத்தில். அப்போ இந்த பிறப்புக்கு முன்ன அநாதி கேவலத்துல நமக்கு எதை தர்றாரு? இந்த மாயையை தர்றாரு. மாயையை நம்ம பிடிச்ச உடனே நம்ம பிறந்து வந்துடுறோம். மாயை நமக்கு பொருந்தின உடனே நம்ம பிறந்து வர்றோம். மாயா காரியங்கள் உயிருக்கு ஏகதேச அறிவை விளக்கி உதவுகின்றன. ஏன்னா அதுல இருந்து வெளிவரணும், அந்த இருட்டுல இருந்து வெளிவரணுங்கிற எண்ணம் மேலோங்கி அதுல இச்சை கூடி நம்ம என்ன பண்றோம்? அதுல இருந்து வெளிவர பாக்குறோம். அப்படி வெளிவர போகும்போது நமக்கு என்ன ஆகுது? பிறப்பு நிலை வருகிறது. இந்த மயக்க அறிவு உயிருக்கு நிரந்தரம் அல்ல. அறிவுடை பொருளாகிய உயிர் அதன் குற்றம் முழுவதும் நீங்கி பூரண அறிவு விளக்கம் பெற்று நிற்பதே அதற்கு இயற்கை. அப்போ இந்த அறிவு என்ன பண்ணுது? குற்றம் நீங்கணும், இந்த மலங்கள் நீங்கணும். நீங்கிறது வரைக்கும் இது நமக்கு உதவி செய்யுது. நீங்கிருச்சு அப்படின்னா இது நமக்கு சுமையாகிவிடும். அதனால நமக்கு அது தேவை கிடையாது. எனவே இந்த மாயையின் சார்பு தற்காலிகமே என்பதும் விளங்கும். அப்போ இதுவும் தற்காலிகம் அப்படிங்கறதை நமக்கு சொல்லிட்டாரு. அப்ப கடந்த பாடல்ல நமக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அந்த ஆணவ மலம் எப்படி அப்படிங்கிறத அதையும் பார்த்தோம். அதுவும் நமக்கு முழுவதும் மறைக்குது. அது மறைப்பாற்றலை நீக்குவதற்கு இந்த மாயை உதவு செய்யுது அப்படின்னு பார்த்தோம். அப்ப மாயை நமக்கு தற்காலிகம் தான் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லிவிட்டார். இது உயிர்களுக்கு அதனதன் வினைக்கு தக்கவாறு இறைவன் திருவருளால் கொடுக்கப்படும் என திருவருளை நம்மை துன்பத்தினின்று விடுவிக்கும் துணை பொருள் என காட்டி நிறைவு செய்கின்றார். இந்த பாடலோட இந்த இருள் அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். ஆணவத்தை குறிச்சு சொல்றாரு, கண்மத்தை குறிச்சு, மாயையை குறிச்சு சொல்றாரு, கண்மத்தை குறிச்சு சொல்றாரு. இந்த வினை அப்படிங்கிறது கண்மத்தை குறித்து வருது. இந்த வினை எப்படி தக்கவாறு இறைவன் திருவருளால் கொடுக்கப்படும் என திருவருளை நம்மை துன்பத்தினின்று விடுவிக்கும் துணை பொருள். அப்ப நமக்கு துணை யாரு அப்படின்னா இறைவன் மட்டும்தான். மற்ற எல்லாமே வினை பொருள் தான். நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாருமே யாரு? நம்மளுடைய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பிள்ளைகள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருமே யாருதான் அப்படின்னா வினை துணைகள். நம்மளுடைய வினை துணைகள். வினைக்கு தக்கவாறு இவங்க பழகணும், இவங்கிட்ட பேசணும், இவங்க கூட நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் வினை துணைகள். இந்த வினை துணைகளை எல்லாம் தனித்துணையாக மாற்றணும். அவங்களிடத்தில் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தி இறைவனிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அப்ப இறைவன் பால அன்பு செலுத்தும் போது எல்லாரும் நம்ம கண்ணுக்கு எப்படிதான் தெரிவாங்க? திருவருளாதான் தெரிவாங்க. சிவமாக பாவிக்கப்படுவோம். எல்லாரையும் சிவமாக குறித்து நிற்போம். அதனாலதான் யாரை பார்த்தாலும் சிவா வாங்க சிவா, வணக்கம் சிவா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலும் அவங்களை சிவமாகவே பாவிக்கின்றோம். அப்படி சிவமாகவே பாவிக்கிறதுனாலதான் பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லணும்? சத்தமா அவங்ககிட்ட சிவா வணக்கம், சிவா வாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால ஒவ்வொரு அடியார்களும் யாரை பார்த்தாலும் திருச்சிற்றம்பலம், திருவடி வணக்கம், சிவா வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஏன் அப்படின்னா இதெல்லாம் பழக பழகதான் அது என்ன வரும்? நமக்கு வழக்கத்திற்கு வரும். பழக்கம்தான் வழக்கத்திற்கு வரும். அது பழகாத வரைக்கும் நமக்கு என்னதான் வரும்? வெக்கம் இருக்கும். இவங்கிட்ட போய் என்னத்த சொல்ல அப்படிங்கிற குற்றம் உணர்வு வரும். இது எல்லாம் நமக்கு வினைக்கு துணையாய் போய் சேர்ந்து விடும். அது வினையை பெருக்குவதற்கு காரணமாகிவிடும். அப்ப ஒரு காலம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வினையை பெருக்கவே கூடாது. வினையை முடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கமே தவிர வினையை பெருக்குவதற்கு அல்ல. அப்ப இந்த வினையை எல்லாம் சுருக்குவதற்கு, வினையை சுருக்கி இல்லாமல் ஆக்குவதற்கு நம்மளுக்கு இருப்பது எது அப்படின்னா இந்த தனித்துணையாக இருக்கக்கூடிய சிவபெருமான். சிவபெருமானை நாம் அன்பு செய்வதற்கு அடியார்களிடத்தில் அன்பு செய்ய வேண்டும். அதற்கு பழக்கம் தான் வேண்டும். அதுக்குதான் நம்ம பழகுறோம். வாங்க சிவா சிவா சிவான்னு ஒவ்வொருத்தரையும் நாம் யாரா பார்க்கணும்? சிவமாகவே பார்க்கிறோம். அப்படித்தான் மெய்ப்பொருள் நாயனார் பார்த்தாரு. அதனால அவருக்கு
அந்த மெய்ப்பொருள் நாயனார் சிவபெருமான் வடிவிலே, ஏன்னா அவரு வந்தவர் எப்படி மெய்வேடம் அணிந்து வந்தாரு. அவர் உள்ளத்துக்குள்ள பொய்யாக இருந்தாலும் மெய்வேடம் அணிந்து வந்து அவருக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருந்தார். அந்த முத்தநாதனாலதான் முக்தி கிடைச்சது மெய்ப்பொருள் நாயனாருக்கு. அதனாலதான் அந்த மெய் வேடத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு யாரா தோணணும்? சிவமாகவே தோணணும். அதனால அடியார்களை எல்லாம் சிவமாகவே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வினையை தருவது எல்லாம் திருவருள் தான். திருவருள் தான் அந்த வினைகளையும் தந்து அதிலிருந்து நீங்கி நமக்கு துணையாக இருக்கிறது. அதான் தோன்றா துணை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்தையே திருமூலரும் சத்த முதல் 5 தன் வழி தான் சாரில் சித்தத்து சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ அப்படின்னு சொல்றாரு. இந்த ஏகதேச அறிவை கொண்டு தெளிந்த அறிவை பெற வேண்டும் என்றும் பெற்ற உடல் கொண்டு வழிபாடாகிய தவத்தை செய்ய வேண்டும் என்றும் திருவள்ளுவர் கூறுறாரு அப்படின்னு சொல்றாரு. நுண்மான் நுழை புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பாவையற்று அப்படின்னு சொல்றாரு. அதே இதுல இன்னொரு திருக்குறளையும் சொல்றாரு. இது 407வது திருக்குறள்ல சொல்றாரு. 266வது திருக்குறளையும் சொல்றாரு. தவம் செய்வார் தங்கள் கருமம் செய்வார் மற்றலார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு அப்படின்னு அழகா சொல்றாரு. தவம் செய்யறவர் தான் தம் கருமம் செய்வார், மற்ற எல்லாம் அவம் செய்வாங்க. அவம்னா பாவம் செய்வாங்க, ஆசையுள் பட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தவம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம உண்மை விளக்கத்திலையும் அழகா பார்த்தோம். எத்தனை பாடல்கள்ல உட்கருத்தாக சிவபூஜையை சொல்லி இருக்கிறாரு. மனவாசகம் கடந்தார் அப்படிங்கிறத அவ்வளவு அருமையா பார்த்தோம். எல்லா அடியார்களும் நல்லா கேட்டுக்கிட்டீங்க. அதே மாதிரிதான் உமாபதி சிவமும் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தவத்தை தான் சொல்றாங்க. அப்போ எல்லா அருளாளர்களும் சொல்லுவது என்னது அப்படின்னா தவம் 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 தவம். அது நல் தவம் அப்படின்னு ஒற்ற வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த நல் தவம்ங்கிறது சிவபூஜையைத்தான் சொல்றாங்க. அந்த சிவபூஜைங்கிறது எது அப்படின்னா அது நம்ம தீட்சையை குறித்து தான். தீட்சை வாங்கி சிவபூஜை செய்யணும் அப்படிங்கறதான் சொல்றாரு. சிவம் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. அப்ப சிவ வழிபாடுதான் நம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய இது. இந்த சிவ வழிபாட்டுலதான் நம் வினைகளை எல்லாம் அறுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சிவ வழிபாடு இல்லை என்றால் நமக்கு என்ன கிடையாது? முக்தியே கிடையாது. இந்த கண்மம் இப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து அப்படின்னு பாத்துறோம். இந்த கண்மம்ங்கிறது என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத இதுல இருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம மாயையை குறிச்சும் பார்த்துட்டோம். கண்மம் இது ஆன்மாவுக்கு சுகதுக்க ஏதுவாய் நிற்பது. இந்த கண்மம்ங்கிறது சுகதுக்க ஏதுவாய், நமக்கு சுகத்தை தருவதும் இதுதான், துக்கத்தை தருவதும் இதுதான். சுக துக்கத்திற்கு ஏதுவாய் காரணமாக இருக்குது. ஏதுன்னா காரணம், காரணமாய் நிற்பது. தான் அல்லாததை தான் என்றும் தனதல்லாத பொருளை தனதென்றும் எண்ணி செயல்படுவன. இப்போ நம்மளுடைய பொருளே இருக்காது, ஆனா என்ன சொல்லும்? இது என்னுடையது அப்படின்னு சொல்லும். இதைத்தான் தனதல்லாத பொருளை தனதென்றும் சொல்லுது. தான் அல்லாததை தான் என்றும். நம்ம செய்யவே இல்லை. இப்ப நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அது என்ன நம்ம செய்யறதே இல்லை. ஆனா இந்த கண்மம் என்ன செய்ய வைக்குது? நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு செய்ய வைக்குது. அதைத்தான் தான் அல்லாததை தான் என்றும் தனதல்லாத பொருளை தனதென்றும் எண்ணி செய்யப்படுவன. இது மனம், வாக்கு, காயத்தால் செய்யப்படுவது என மூவகைப்படும். மனம்னா மானதம், வாசிகம், வாசிகம்னா வாக்கு, காயிகம் அப்படின்னா காயம். அப்ப மன வாக்கு காயத்தால இந்த வினைகள் நிகழ்கின்றன அப்படின்னு வருகிறது. மனவாசக கண்மத்தால் இயற்றும் இயல்பினதாய் மதிகதமாய் அப்படின்னு சிவபிரகாசத்துல 28வது பாட்டுல சொல்றாரு. அதே இது 31வது பாட்டுல சிவபிரகாசத்திலையும் உற்ற தொழில் நினைவுரையின் இரு வினையும் உளவாம். அந்த இரு வினையின் அப்படின்னு அந்த வினையை குறித்து சொல்றாரு. இவ்வாறு செய்யப்பட்ட வினைகள் புத்தியை பற்றுக்கோடாக கொண்டு கிடப்பன. இந்த வினைகள் எல்லாம் எதை பற்றுக்கோடாக பற்றி நிற்கும் அப்படின்னா புத்தியைத்தான் பற்றுக்கோடாக நிற்கும். இது எல்லாம் புத்தியில போய் இருக்குது. அப்பம் ஏன்னா இந்த வினைகள் பற்றுக்கோடாக ஒன்ன பிடிச்சுக்கிட்டு தான் நிற்கும். அது எதனா புத்தியை பிடித்து கொண்டு நிற்கும். இப்படிப்பட்ட வினைகள் எப்படி இருக்குதுன்னா 5 விதமா இருக்குது. அது உலக வினை, வைதீக வினை, அத்தியான்மீக வினை, அதிமார்க்க வினை, மாந்திர வினை என 5 வகைப்படும். அப்ப இந்த 5 வகை வினையாக இருக்கிறது. இந்த உலக வினை அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த உலகத்துல செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கக்கூடிய
நல்வினைகள். நம்ம தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, குளம் வெட்டுறது, கோயில் கட்டுறது, இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே உலக வினைகள். இது எதுல நிக்குது அப்படின்னா நிவர்த்திகளைக்குள்ள அடங்கும். இந்த வினைகள் எல்லாம் எதுல வந்து நிக்கும் அடங்கிக்கிடும் அப்படின்னா நிவர்த்திகளைக்குள்ள அடங்கிக்கிடும். இது எல்லாம் எதுல என்ன போகத்தை தரும்னா அசுத்த போகத்தை தரும். நம்மளுக்கு சுத்த போகத்தை தராது, அசுத்த போகத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த உலக வினைகள். வைதிக வினை, இந்த வைதிக வினைகள் எல்லாம் என்னன்னா இந்த வேள்வி செய்யறது, ஹோமம் செய்யறது, இப்படிப்பட்ட செயல்களை செய்வதாக வரும். இது எல்லாம் பிரதிஷ்டா கலைக்குள்ள அடங்கும். இது எல்லாம் எதுக்குள்ள அடங்கும்னா பிரதிஷ்டா கலைக்குள்ள அடங்கும். இதுவும் அசுத்த போகத்தை தான் தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தியான்மீக வினை, இந்த மூணாவது வினையாக பார்க்கக்கூடியது இந்த அத்தியான்மீக வினை. இது எல்லாம் அப்படி எதுல வரக்கூடியது அப்படின்னா சிவபூஜை முதலிய செயல்களை செய்யக்கூடியதாக வரும். இது பிறராலை நமக்கு வரக்கூடியதாக இருக்கக்கூடியது. இது வித்யா கலைக்குள்ள அடங்கும். இது எதுக்குள்ள அடங்கும்னா வித்யா கலைக்குள்ள அடங்கும். இது சுத்தமும் அசுத்தமும் கலந்த போகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரெண்டும் கலப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து அதிமார்க்க வினை, இது எல்லாம் யோகம் செய்வது அப்படிங்கிற இதுகள்ல வரும், யோகம் செய்வதில் வரும். இது சாந்தி கலையில அடங்கும். இதுவும் சுத்தமும் அசுத்தமும் கலந்த போகத்தை தான் தரும். அப்ப சுத்தமும் அசுத்தமும் ரெண்டும் கலந்துதான் இருக்கக்கூடியதா இருக்குது. இந்த மாந்திர வினை, இது மந்திரம் ஜெபித்தல், ஞான பூஜை செய்தல், ஞானம் ஓதுதல் அப்படிங்கிற கூடியதா வரும். இது சாந்தி அதீதி கலைக்குள்ள அடங்கும். இது வந்து சுத்த போகத்தை தரும். அப்ப இந்த மாந்திர வினை மட்டும்தான் சுத்த போகத்தை தரக்கூடியதா இருக்குது. அதிமார்க்க வினையும் அத்தியான்மீக வினையும் ரெண்டும் கலந்ததா இருக்குது. உலக வினையும் வைதிக வினையும் நமக்கு அசுத்த போகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உலக வினையும் வைதிக வினையும் இவை இரண்டும் பசுக்களுக்கு நல்வினை தீவினை உட்படுவனவாக இருக்கின்றன. இது வந்து பிறவிக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த உலக வினையும் வைதிக வினையும் இந்த பிறவிக்கு ஏதுவாக இருக்குது அப்படின்னா அது 3 பிரிவா வருது அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அப்படின்னா ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகமாய் வந்து அனுபவித்து கழிக்கப்படுவன அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாம் எப்படி அப்படின்னா ஆதி பௌதீகம் அப்படின்னா உலகம் மூலமாக வரக்கூடிய வினைகளாக இருக்கிறது. ஆதி ஆன்மீகம் அப்படின்னா உயிர்களால வரக்கூடியதாக இருக்கிறது. ஆதி தெய்வீகம் அப்படின்னா தெய்வத்தால் வரக்கூடியதாக இருக்குது. இது எல்லாம் அனுபவித்து கழிக்கக்கூடியதாக தான் வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பின்வரும் 3, இது முதல்ல சொல்லக்கூடிய இந்த உலக வினையும் வைதீக வினையும் இந்த 3 வந்து நமக்கு அனுபவித்து கழிப்பதற்கு வருது அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்த 3, நம்ம மொத்தம் 5 வினை சொன்னோம் இல்லையா, அதுல மீதி 3 இருக்கிறது என்னதெல்லாம்னா அத்தியான்மீக வினை, அதிமார்க்க வினை, மாத்திர வினை. இந்த 3 சிவபுண்ணியங்களாக இறப்பில் தவமாக வருகிறது. இந்த 3 பிறவி அறுக்கதாக வரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா சிவபூஜை செஞ்சா பிறவி அறுக்க முடியும், யோகம் செஞ்சா பிறவி அறுக்க முடியும். சரியா? யோகம் செய்து சிவபூஜைக்கு உள்ள போய், சரியா? ஏன்னா ஒன்றுதல், யோகம்ங்கிறது நமக்கு ஒன்றுதலை குறிக்கக்கூடியது. அடுத்து நம்ம மந்திரங்கள் ஜெபித்தல், ஞான பூஜை செய்தல், இது எல்லாமே நமக்கு சிவபுண்ணிய செயல்களாக வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சிவபுண்ணிய செயல்கள் செய்து விட்டோம் என்றாலே அது எல்லாம் எதை செய்யக்கூடியது? பிறவி அறுக்கக்கூடியது, இறப்பில் தவம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 3 நூல், இப்ப இந்த 3 நூல் இது எல்லாம் எப்படி நமக்கு வருது அப்படின்னு முதல்ல சிந்திச்சோம். இந்த மன வாக்கு காயம் அப்படின்னு சொன்னோம். மானதம் வாசிகம் காயிகம் அப்படின்னு சொன்னோம். இந்த மனதால இயற்றக்கூடிய வினைகள், இந்த வினைகள் நம்ம ஒரு மனம் அப்படிங்கக்கூடிய நம்ம மனசு இருக்குன்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் மனசு இருக்கு. நான் மனசால கூட ஒரு பாவம் செய்யல அப்படின்லாம் சொல்றோம். மனசால நான் வாழ்த்துறேன் அப்படின்லாம் சொல்றோம். ரெண்டுமே சொல்றோம். மனசால பாவம் செய்யல அப்படின்னு சொல்றோம், மனசால வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்றப்ப மனம்ங்கிற ஒண்ணு இருக்குது. இந்த மனதால ஏற்றக்கூடிய வினைகள்லாம் என்னது அப்படின்னா மெய் உணர்வு, நம் மெய் உணரக்கூடியது. அருள் உடைமை, அருளை உணரக்கூடியது. பொறுமை, பொறுமை மிக மிக அவசியம். பிறர் பொருள் விரும்பாமை, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. செய் நன்றி அறிதல், ஒருத்தவங்க ஒரு சின்ன உதவி செஞ்சாங்கன்னாலும் அதை நன்றி உணர்வோடு இருக்கணும், நன்றி அறிதல். வஞ்சமின்மை, யாரையும் வஞ்சிக்க கூடாது, வஞ்சமின்மையாக இருக்கணும். நடுவு நிலைமை, எப்பொழுதுமே
நடுநிலைமையா இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் பார்ஷுவாலிட்டி பார்க்கவே கூடாது. அவங்க பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் கூட, பிடிக்காதவங்கன்னா ஒரு மாதிரி பேசுறது அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லா செயல்களிலும் நடுநிலைமை இருக்கணும். ஏன் அப்படின்னா நடுநிலைமை இல்ல அப்படின்னா நமக்கு அதுல என்ன வந்துரும்? விருப்பு வெறுப்பு வந்துரும். விருப்பு வெறுப்பு வந்துருச்சுனாலே அது நமக்கு துன்பம் தான், பிறவிக்கு ஏதுவாகி விடும். ஏன்னா அது வினையை கொண்டாந்து விடும். ஒருத்தங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு இடத்துல இருக்கிறோம், 2 பேர் இருக்கிறாங்க, பிடிச்சவங்களுக்கு நல்ல பொருளையும் பிடிக்காதவங்களுக்கு ஒரு ஆவாத பொருளோ, இல்ல பிடிச்சவங்களுக்கு நிறையாவோ பிடிக்காதவங்களுக்கு குறைவாகவும் கொடுக்க கூடாது. சமந்தான், எதுனாலும் சமபாகம், நடுவு நிலைமை அப்படின்னு தெரியணும். ஏன் அப்படின்னா பிடிச்சவங்களுக்கு அதிகமா கொடுக்கும்போது அது ஒரு வினை, பிடிக்காதவங்களுக்கு குறையா கொடுக்கும்போது அது ஒரு வினை, பிடிச்சவங்களுக்கு நல்ல பொருளை கொடுத்தா அது ஒரு வினை, பிடிக்காதவங்களுக்கு ஆவாத பொருளை கொடுத்தா அது ஒரு வினை. அப்ப நல்வினையும் தீவினையும் ரெண்டும் கலந்து கலந்து செய்ய செய்ய நம்ம பிறவியில இருந்து மீளவே முடியாது. பிறவி பிறந்துகிட்டே தான் இருப்போம். அதனால நடுவு நிலைமை இதெல்லாம் மனதால, ஏன்னா மனதுக்கு தான் தெரியும் யாரு பிடிச்சவங்க யாரு பிடிக்காதவங்க, உடம்புக்கு தெரியாது. சரியா? அடுத்து மானம் பேணல், மானத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றது. பொறாமை இல்லாமை, யாரையும் கொண்டு பொறாமைப்படக்கூடாது. பொறாமைங்கிறது பொறுத்தல் ஆகாமை. ஒருத்தங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா நம்மளுக்கு பொறுக்காது, அதுதான் பொறாமை. பொறுத்தல் ஆகாமை, அப்ப பொறாமை இல்லாமை. அவா அறுத்தல், ஆசைப்படக்கூடாது, அவா அறுத்தல். பிற உயிர்கள் படும் துன்பங்கள் கண்டு துடித்தல், ஒரு உயிர் துன்பப்படுதுன்னா அதை கண்டு துடிக்கணும், இறக்கப்படணும், இறக்கப்பட்டு அதுக்கு உதவி செய்யணும். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று எண்ணும் பெருந்தன்மை. இப்ப நம்ம பிரார்த்தனையில எப்பவுமே என்ன வைக்கணும்? எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்கணும். நம்ம அப்படிலாம் செய்ய மாட்டோம். எனக்கு அதை தந்துரு, இதை தந்துரு, அதை செஞ்சு தந்துரு, நான் இத்தனை விளக்கு போட்டிருந்தேன், அத்தனை மொட்டை போட்டிருந்தேன், அங்குடி சுத்தி வந்துருந்தேன், இங்குடி சுத்தி வந்துருந்தேன், அங்க நடந்து வந்துருந்தேன், இப்படிதான் நம்ம வேண்டோம். பெருமான இடத்துல அது தேவையே இல்லை. எல்லா உயிர்களும் இன்பற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பெருமான் பார்த்துக்கிடுவாரு. அந்தந்த வினைகளுக்கு தகுந்தாக்கள அவங்களுக்கு கொடுப்பாரு. எல்லா உயிர்களும் போது அதுக்குள்ள நம்மளும் ஒண்ணு தானே. அப்ப எல்லா உயிர்களுக்குள்ள நம்மளும் அடங்கும் போது பெருமான் நமக்கும் பெருங்கருணையை தருவார். ஏன்னா பிறர் துன்பம் பொறுக்காம நம்ம சொல்றோம் அப்படின்னாலே நம்மளை குறித்து சிந்திக்காம அடுத்தவர்களை குறித்து சிந்திக்கும் போது நமக்கு இரக்க குணம் அதிகமாக இருக்குதுன்னு. ஏன்னா அதெல்லாம் பெருமானுடைய குணம். அந்த இரக்க குணம்ங்கிறது வந்து பெருமானுடைய குணம். பெருமானுடைய குணம் வந்து நமக்கும் வந்துருச்சு அப்படிங்கும் போது நம்ம பெருமான் கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகிவிடும். அப்போ அடுத்தவங்களுக்கு எல்லா உயிர்களும் இன்புற்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வைக்க வேண்டும், அப்படிங்கிற பெருந்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இது எல்லாம் மனத்தால செய்யலாம். இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம இவ்வளவு சிந்திக்கிறோம், சரி, அவ்வளவு மனத்தால செய்யக்கூடியது. சரி, வாக்கால செய்யப்படக்கூடிய வினைகள் என்னெல்லாம்? இதுல சொன்னது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நெகட்டிவான விஷயங்களை நம்ம இதுல பேசவே இல்லை, எதிர்மறை விஷயங்களை நம்ம சொல்லவே இல்லை. எல்லாம் நேர்மறை விஷயங்களைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். எதிர்மறையை பத்தி நம்ம சிந்திக்கவே இல்லை. அடுத்து அதுலயே அப்படித்தான். வாக்கால செய்யப்படும் வினைகள், அறங்களை உரைத்தல், நல்ல நல்ல அறங்களை எடுத்து சொல்லணும், அறங்களை உரைத்தல். புறங்கூறாமை, புறங்கூறவே கூடாது. இதை போய் அங்க சொல்றது, அதை போய் அதுக்கு அடுத்தவங்கிட்ட சொல்றது அப்படின்னு புறங்கூறாமை. உண்மை பேசுதல், உண்மையே பேச வேண்டும். உயர்ந்த ஞான நூல்களை தெளிவாக கற்றல், அப்போ உயர்ந்த ஞான நூல்களை தெளிவாக கற்க வேண்டும். இனியவை கூறல், அதான் வள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இனியவைகளை கூற வேண்டும் அப்படின்னு. கனி இருப்ப காய் கவர் தற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தீயவை சொல்லாமை, தீயவைகளை சொல்லக்கூடாது. வன் சொல் மறத்தல், வன்மையான சொற்களை மறந்து விட வேண்டும். கற்ற ஞான பொருள்களை கேட்பித்தல், நம்ம கற்ற நூல்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து கேட்க வைக்கணும். அடுத்து ஞான நூல்களை ஓதணும். நமக்கு தெரிஞ்சிருச்சா ஒரு விஷயம், நல்ல விஷயம் தெரிஞ்சிருச்சா அத 10 பேர்கிட்டையாவது குறைஞ்சது சொல்லணும். ஏன்னா அந்த 10 பேர்ல ஒருத்தராவது அடுத்தவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்படி அந்த நல்ல நிலைகள் வந்து மேல் மேலும் பெருக வேண்டும் அப்படிங்கிறதா ஞான நூல்களை ஓதல். ஒவ்வொருத்தருக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். அதைத்தான் நம்ம இந்த குழு மூலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடைமருது ஈசங்கிற சாத்திர குழு என்ன செய்யுதுன்னா இதைத்தான், எல்லா அடியார்களையும் கூட்டுவித்து. ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துலயா இருக்கோம் இல்ல, எந்தெந்த நாட்டுல எல்லாமோ இருக்கிறோம், எல்லாரையும் கூட்டி வித்து ஓத வைக்கிறது அப்படிங்கிறது தான். அதுதான் நம்ம செய்யக்கூடிய, இந்த வாக்கால செய்யக்கூடியது. இதுதான் ஞான நூல்களை ஓதுவித்தல். சொல்லில் பணிவு, ஒரு சொல் சொல்றோம் அப்படின்னா அந்த சொல் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பணிவான சொல்களாக இருக்கணும். திமிர் பிடித்த சொல்களாக இருக்கக்கூடாது.
ஒவ்வொரு இடத்திலும் பணிவு வேணும். அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. நம்ம வயதை பார்க்க கூடாது. அறிவு தான் நமக்கு பேசணும். எல்லாருக்குள்ளேயும் என்னது இருக்குது? அறிவுல பெருமான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அது சின்ன குழந்தைக்குள்ளேயும் பெருமான் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு, பெரிய குழந்தைக்குள்ளேயும் பெருமான் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால அவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னுலாம் நம்ம யாரையுமே குறைவாக எடை போட கூடாது. சொல்லில் பணிவு. ஒவ்வொருத்தட்டையும் நம்ம பணிவான சொற்களை பயன்படுத்த வேண்டும். கடுஞ்சொல் இன்மை. கடுமையான சொற்களை என்ன பண்ணக்கூடாது? பிரயோகிக்க கூடாது. பயனுடைய சொல்லல். பயனுடைய சொல்லல். ஒரு சொல் சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கும் பயன் தரணும், நமக்கும் பயன் தரணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? வெட்டி கதை பேசுறோம். அந்த ஊருக்கு போனேன், அங்க அவங்கள பார்த்தேன், இங்க போனேன், இவங்கள பார்த்தேன். இது எல்லாம் பயனற்ற சொற்கள். பயனுள்ள சொல்கள் அப்படின்னா பெருமானை குறித்து பேசுவது மட்டும்தான் பயனுள்ள சொல். மற்ற அனைத்து சொற்களுமே வீணான சொற்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பயன் சொல்லணும்னா பயன் இல்லாத சொற்களை பேசக்கூடாது. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு பேச்சை குறைக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பேச்சை குறைக்க வேண்டும். அதான் சொல் அற அப்படின்னு சொல்றாரு. சொற்களை எல்லாம் குறைக்கணும், குறைத்து மனதை கட்டுப்படுத்தணும். அதான் சும்மா இரு சொல் அற அப்படின்னு சொல்றாரு. பயனில சொல்லாமை. பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இதெல்லாம் வாக்கால செய்யக்கூடிய வினைகள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து காயத்தால செய்யக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. காயம்னு இந்த உடம்பால செய்யக்கூடியது. தவம் செய்தல். தவம் நம்ம தவம் செய்யலன்னா இந்த உடம்பாலதான் செய்ய முடியும். எல்லா பூஜைகள் கொண்டான பொருள்களை எல்லாம் வச்சு கையை கொண்டுதான் பூ போடுறது, தண்ணி ஊத்துறது, அப்படின்னு அபிஷேகம் பண்றது, திருவொற்றாடை சாத்துறதுன்னு எல்லாம் செய்யக்கூடியது என்னதுதான்? இந்த உடம்பாலதான் செய்ய முடியும். அதுதான் தவம் செய்தல். ஒப்புரவித்தல் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? பலன் கருதாமல் நம்ம நன்மை செய்யணும். இப்போ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஒரு 50 ரூபாய் இல்ல ஒரு 100 ரூபாய் இல்ல ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க எனக்கு என்ன தருவாங்க, அதனால நான் இதை கொடுத்து இல்ல நான் அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சோம்னா அவங்க பின்னாடி எனக்கு என்ன செய்வாங்க அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிரதிபலன் பார்க்க கூடாது. பிரதிபலன் பார்க்காம ஒரு உதவி செய்யணும். அத ஒப்புரவறிதல். கொடை. கொடைன்றது இதுதான். அதேதான் நம்ம கொடுக்கிறது தான். இயலாதவர்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு நம்மளால இயன்றதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெருமான் நமக்கு அள்ளி கொடுப்பாரு. ஏன்னா அவன் கருணையாளன், வள்ளல். நம்ம ஒருத்தங்களுக்கு 1 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு பெருமான் நமக்கு 100 ரூபா தருவார். அப்ப நமக்கு 100 ரூபாய் தந்தா அந்த 100 ரூபாய் என்ன பண்ணணும்? அடுத்து கொடுக்கணும். நமக்கு 1 லட்சம் தருவார், அதையும் கொடுக்கணும். அப்படி கொடுக்க 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 பெருமான் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனா அதை நம்ம சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வினையை தர ஆரம்பிச்சிருவார். ஏன்னா 100 ரூபாய்க்கு வினை எவ்வளவு வரும்? 1 லட்சம் வினையை கொண்டாந்து தந்துருவார். ஏன்னா நம்ம சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறோம். பெருமான் கொடுக்கறது என்ன பண்றோம்? சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப வினையத்தான் வரும். அதனால கொடை கொடுத்து கொண்டே இருக்கட்டும். எளியாரை வருந்தாமை. நம்ம என்ன பண்றோம்? அடிக்கிறோம், துன்புறுத்துறோம். எத்தனையோ எளியவர்களை என்ன பண்றோம்? துன்புறுத்துறோம். வேலைக்காரங்களா இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. எத்தனை வீட்டுகள்ல வேலை பார்க்கறவங்களும் இருக்கட்டும், அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், எத்தனை பேச்சுக்கள், எத்தனை இடைஞ்சல்கள். அதுவும் பெண்களுக்கு எவ்வளவு பொறுமை தேவைப்படுது. அவங்களெல்லாம் எவ்வளவு சகிப்புத்தன்மையோட வேலை பார்க்கறாங்க. இதையெல்லாம் மாற வேண்டாமா? மாறுறதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஞான நூல்களை படித்தால் தானே எல்லாரும் மாறுவாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரிடத்திலும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எளியாரை வருந்தாமை. அப்ப எளியவர்களை வருத்தக்கூடாது. தெய்வ வழிபாடு. அப்ப தெய்வ வழிபாடுன்னு கோயிலுக்கு செல்லணும். தினமும் கோயிலுக்கு செல்லணும். கோயிலுக்கு செல்லாத நாளே இருக்கக்கூடாது. தினமும் கோயில் சென்று வழிபாடு செய்யணும். வேள்வி ஏற்றல். வேள்விகள் செய்விக்கணும், செய்யவும் செய்யணும். அவிர்வாகம் கொடுத்தல். இறைவனுக்கு அவிர்வாகம் கொடுக்கிறது. அடுத்து ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமாக வாழணும். புலையரோடு புல்லாமை. கீழானவர்களோட சேர்ந்து இருக்கக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடக்கூடாது. புலையரோடு புல்லாமை. கீழானவர்களோடு சேரக்கூடாது. கீழான எண்ணங்களில் கீழானவர்கள். சரியா? ஏன்னா நாத்திகம் பேசுறவங்க இருக்கிறாங்க, தவறான செயல்கள் செய்யறவங்க இருக்காங்க. அவர்கள் எல்லாம் புலையர் அப்படின்னு சொல்றாரு. பஞ்சமா பாதகம் செய்யாமை. பஞ்சமா பாதகம் அப்படின்னா 5 செயல்கள். 5 செயல்கள் எதெல்லாம் அப்படின்னா களவு, மது, மாமிசம். அதுனா கொலை. அப்ப களவு, மது, கொலை, அடுத்து சூது, பிறன்மனை நோகாமை. இந்த 5 இதெல்லாம்
பஞ்சமா பாதக செயல்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் களவு செய்யக்கூடாது அப்படின்னா, நம்ம களவு செஞ்சோம்னா அதே மாதிரி நமக்கும் களவுதான் நடக்கும். அதே மாதிரி மது மது அறிவை மயக்கக்கூடியது. ஏற்கனவே இங்க ஆணவங்கிற ஒரு இருள் மயக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. அதுல இருந்தே நம்மளால வெளியில வர முடியல. இதுல வேற துட்டு கொடுத்து வாங்கி நம்ம மதுவை குடிச்சு அதுவும் மயக்குது. அப்ப அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது. மாமிசம் இல்லைன்னா கொலை செய்யாமை. ஏன்னா நம்ம மாமிசம் சாப்பிடவே கூடாது. அதெல்லாம் பாவத்துல வரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து சூது. விட்டதை பிடிக்கிறேன்னா ஒரு நாள் விட்டதையும் பிடிக்க முடியாது. சரியா? சூது எல்லாம் இருக்கக்கூடாது. பிறன்மனை நோதல் கூடாது. அடுத்த பெண்களை நம்ம மனைவியை தவிர மற்ற யாரா இருந்தாலும், வயதுக்கு மூத்தவர்களா இருந்தா அம்மா, அந்த ஒரு வார்த்தை தான். அதுக்கு வயசுக்கு குறைஞ்சவங்களா இருந்தாங்கன்னா குழந்தைகள். இந்த ரெண்டே நிலைதான். தாய்ங்கிற குறைஞ்சவங்களை கூட தாய்னு கூப்பிடுறது ரொம்ப உத்தமம். தாய். அடுத்த பெண்கள்னால என்னதான் பார்க்கணும்? தாய்ங்கிற உணர்வோட தான் பார்க்கணும். மற்றபடி வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதான் பஞ்சமா பாதகம் செய்யாமை. பொறி அடக்கம். இந்த பொறிகளை எல்லாம் அடக்கணும் அப்படின்னா நம்ம மனதை செம்மையாக வைத்திருக்க வேண்டும். பொறையுடைமை. பொறையுடைமை அப்படின்னா இகழக்கூடாது. யாரையும் இகழக்கூடாது. மன்னித்தல்ங்கிற குணம் இருக்கணும். அடுத்து பகிர்ந்து உண்ணல். எல்லாருக்கும் கொடுத்து உண்ணணும். நந்தவனம் அமைத்தல். இதெல்லாம் பூஞ்செடிகள் வளர்க்கிறது. இதெல்லாம் பெருமானுக்காக அப்படின்னு செய்து பூக்கள் செடிகள் வளர்த்து அதுல இருந்து பெருமானுக்கு கொண்டு கொடுக்கிறது. பிறர் மனை நயவாமை. அடுத்தவங்களோட பிறர் இடங்களை எல்லாம் அபகரிக்க கூடாது. நீர்நிலைகளை உண்டாக்கல். குளம் வெட்டுறது, இது மாதிரி நீர்நிலைகளை உண்டு செய்தல். அதெல்லாம் நம்ம செய்ய முடியலன்னா வீட்டு வாசல்ல ஒரு குடம் தண்ணி வைக்கலாம், வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம். அதே நீர்நிலை அமைத்தல் தான். சரியா? இப்ப உள்ள சூழலுக்கு. அடுத்து கூவல் அமைத்தல். கூவல் அப்படின்னா கிணறு அமைக்கிறது. மருத்துவமனை அமைத்தல். மருந்து பொருட்கள் எல்லாம் இது பண்றது. அரங்கூர் அவை அமைத்தல். அறங்கள், நம்ம நல்ல நல்ல அறங்கள் பேசக்கூடிய இடங்களை செய்து. சத் சங்கம், அதுக்கு பேர் சத் சங்கம். இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் செய்ய முடியலட்டா வாரத்துல ஒரு நாள் 10-20 பேர் கூடணும், நல்ல நூல்களை பத்தி சிந்திக்கணும். அந்த மாதிரி வகுப்புகள் நடக்கணும். அதுதான் அறங்கள் கூறக்கூடிய இடங்களை அமைத்தல். அது அடியனுடைய ஊர்ல நடக்குது. நம்ம 4 நாள் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மாதிரி எல்லா ஊர்லயும் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திருக்கோயில் அமைத்தல். கோயில் இல்லாத ஊர்கள்ல திருக்கோயில்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்டது எல்லாம் காயத்தால, இந்த உடம்பால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனதால என்னென்ன செய்யணும், வாக்கால என்னென்ன செய்யணும், நம்ம உடம்பால என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுது. மன, வாக்கு, காயம், இந்த 3ஆலும் நல்ல வினைகள் செய்யணும். அது எல்லாமே சிவபுண்ணிய செயல்களாக இருக்கணும். நல்ல வினைகள் செய்து சொர்க்கத்துக்கு போய் மறுபடியும் அதை அனுபவிச்சு பிறக்கணும் அப்படிங்கிற கருத்து அல்ல. நம்ம செய்யக்கூடியது எல்லாம் சிவபுண்ணிய செயல்களாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய நூலாசிரியர் உமாபதி சிவமையாவும் சொல்லியிருக்கிறாரு. அதை தழுவி அதற்கு விளக்கம் எழுதிய அடியனுடைய ஞான ஆசிரியராக சண்முகமையாவும் இவ்வளவு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஒரு பாடலுக்கு விடிவாம் அளவும் விளக்கு அணையமாயை வடிவு ஆதி கண்மத்து வந்து அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு இவ்வளவு விளக்கங்களும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கண்மம் எப்படி அப்படிங்கிறது கண்மத்துக்கு ஏற்ப அவரவர் உடம்பு அனுபவம் முதலியன நிகழும் என்பதை சிவபோக சாரம் எப்படி கூறுது அப்படின்னா, அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் அப்படின்னு இந்த சிவபோக சாரம் கூறுது. அப்ப அவரவர் வினைக்கு தகுந்தாக்கதான் இந்த உடம்பு எடுக்கிறோம். நம்ம கருப்பா இருக்கிறோமா, சிவப்பா இருக்கிறோமா, வளர்த்தியா இருக்கிறோமா, கட்டையா இருக்கிறோமா, தடியா இருக்கிறோமா, ஒல்லியா இருக்கிறோமா, இது எல்லாம் நம்ம எடுத்து வந்தது கிடையாது. நம்ம ஏற்கனவே செஞ்ச வினைக்கு தகுந்தாக்கல அவர் பெருமான் உடம்ப கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த உடம்ப வச்சுதான் அந்த வினையை கழிக்க முடியும். நம்ம என்ன பண்றோம்? கருப்பா இருந்தா ஐயோ நம்ம சிவப்பா இல்லையே, சிவப்பா இருந்தா ஐயோ நம்ம நல்லா இல்லையே, அதுலயும் ரொம்ப ஃபேரா இல்லையே, கட்டையா இருந்தா ஐயோ நம்ம வளரலையே, வளர்த்தியா இருந்தா நமக்கு குண்டாகலையே, ஒல்லியா இருந்தா நம்ம தடிக்கலையே, தடியா இருந்தா நம்மளால உடம்ப குறைக்க முடியலையே. இப்படி ஒவ்வொன்றும் நம்ம மனசை போட்டு உளர்றோம். நம்ம இப்படி செய்யணும்னு தேவையே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வினைக்கு தகுந்தாக்குல பெருமான் கொடுத்து விட்டது. இந்த உடம்பு இருந்தாதான் அந்த வினையை கழிக்க முடியும். நம்ம மாத்தி ஆசைப்பட்டோம்னா வந்த வினையை கழிக்கவே முடியாது.
அப்ப கழிக்க முடியலன்னா அது சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். சேர்ந்துகிட்டே இருந்தா மறுபடியும் பிறந்துகிட்டே தான் இருப்போம். அப்ப கொடுத்திருக்க உடம்புல திருப்திப்படணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப அவரவர் வினைக்கு தகுந்தாக்குல அவரவர் உடம்பு வந்திருக்குது. அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம். இந்த வினைக்கு தகுந்தாக்குல நமக்கு அனுபவமும் இருக்கும். நம்ம நினைப்போம் இப்ப பிடி உஷாவா ஆயிரலாமான்னா ஆக முடியாது. செஸ் சாம்பியன் ஆயிரலாமான்னா ஆக முடியாது. அவங்க அவங்களுக்கு வினைக்கு தகுந்தாக்குல அவங்க அனுபவிக்கிறாங்க. நம்மளுக்கு வினைக்கு தகுந்தாக்குல நம்ம அனுபவிக்கிறோம். அவங்கள மாதிரி நம்மளாவோ நம்மள மாதிரி அவங்களாவோ ஆக முடியாது. ஒவ்வொருவருக்கும் பெருமான் ஒவ்வொரு கருவியை கொடுத்து அதுல இருந்து அழுந்தி பெருமான்கிட்ட கொண்டு இந்த உயிரை சேர்க்கணுமே தவிர அந்த உடம்ப பார்த்து இந்த உடம்பு ஆசைப்படக்கூடாது. இந்த உடம்பு கொண்டு துன்பமயமான பிறவி நின்று நீங்க வேண்டும் என்பதை வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு அப்படின்னு மணிவாசகர் சொல்றாரு. வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு என்றும் அடுத்த இடத்துல சொல்றாரு, மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே அப்படின்னு திருவாசகத்துல சொல்றாரு. அப்ப இந்த உடம்பு கொண்டு இறைவன் திருவடியை அடைவதற்கு முயல வேண்டும் என்பதை அருணகிரிநாதரும் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் துறந்துன் இணையடி வணங்க என்று பெறுவேனோ அப்படின்னு பழனி திருப்புகள்ல சொல்றாரு. இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம். அப்ப இந்த உடம்ப வச்சு ஜனனமும் இருக்குது, மரணமும் இருக்குது, பிறப்பும் இறப்பும் இருக்குது. இதை துறந்து உன் இணையடி வணங்க, இதெல்லாம் தூர போட்டுட்டு உன் இணையடி வணங்க என்று பெறுவேனோ, அதுல வந்து இருக்கிறதுக்கு எனக்கு எந்த நாளோ எப்பமோ அப்படின்னு சொல்றாரு. இதே அருணகிரிநாதர் அடுத்த ஒரு பாட்டுல சொல்றாரு, அந்தோ மனமே நமது ஆக்கையை நம்பாதே, இதம் அகிதம் சூத்திரம் அரும் போருகன் ஆடிய பூட்டு இது. இந்த ஆக்கையை நம்பாத, ஆக்கைன்னா உடம்பு, இத நம்பாத, இது எல்லாம் சூத்திரம் போட்டு பூட்டிய பூட்டு. யாரு பூட்டி இருக்கிறா? பெருமான் பூட்டி வச்சிருக்கிறாரு. அதனால இந்த உடல் சார்பு உலக சார்பும் ஆகிய பற்றுகள் நம்மை திருவருளை நோக்காதபடி செய்கின்றன. இந்த உலக பற்றும் உடம்பு பற்றும் என்ன செய்யும்? திருவருளை போய் பார்க்கவே விடாது. அது எல்லாம் மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ள கிடந்து பிறக்கதான் வைக்கும். இந்த நிலை, இவை நிலை இல்லாதவை, இதெல்லாம் நிலை இல்லாதவை, இது நிலை இல்லாதது. இப்பற்றுக்கள் அருந்தால் இக்கணமே திருவருளின் இருப்பை தெற்றென உணர்ந்து கொள்வோம் என்பதை சிவஞான போதம் ஊசல் கயிறற்றால் தாய் தரையோ தான் துணை அப்படின்னு சொல்றார். துணையே தான். சரியா? நமக்கு இந்த பற்றுகள் நீங்கிய அடுத்த நொடி பொழுது கூட வேண்டாம், கனப்பொழுது, ஒரு மைக்ரோ செகண்ட்ல நம்ம என்ன ஆயிடுவோம்? பெருமானுடைய திருவருள் இருப்பை தெரிஞ்சுக்கிடுவோம். அப்படிங்கிறத ஊசல் கயிறுது அருந்து போயிருச்சுன்னா தாய் தரை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் துணை அப்படின்னு. நமக்கு எப்பவும் நிரந்தர துணையா இருக்கிறது என்னது? தரையில தான் நடக்கிறோம், தரையில தான் படுக்கிறோம், அதுதான் நம்மளுக்கு துணை. ஆனா ஊஞ்சல்ல ஏறி நின்று ஆடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஊஞ்சலும் ஊஞ்சல் கயிறும் தான் நமக்கு துணையா? கிடையவே கிடையாது. அது அருந்துட்டுன்னா எங்கதான் வந்து விழுவோம்? தரையில தான் வந்து விழுவோம். அப்போ ஊஞ்சல்ல ஆடுறோம் அப்படிங்கிறது தெரியாம நம்ம என்னப்போ சுகமா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது அருந்தா மறுபடியும் தரைக்கு தான் வருவோம். தரை தான் நமக்கு எப்பவுமே துணை. அதே மாதிரி நமக்கு எப்பவும் துணை எதுதான்? இந்த திருவருள் தான் துணை. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த உலகம் தான் துணைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாயை கண்மத்து மேலலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆணவம் கண்மம் மாயை கூட சேர்ந்து உழண்டுகிட்டு இருக்கிறோம். மாயை இந்த வினையை பெருக்கிக்கிட்டு இருக்கிறோம். மாயை, இந்த மாயையால இந்த ஆன உலகத்தை அது மேல பற்று வைத்து உலக பற்றுகளுக்கு மேல அதிக நாட்டம் செய்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கொடிய மலத்தினின்று ஆன்மா விடுவிக்கும் பொருள் தான் என்னது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அப்போ இந்த ஆணவம் நமக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்கக்கூடியது, ரொம்ப கடுமையானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல 8 பாடல்கள் மூலமா பார்த்துட்டோம். அடுத்த பாடல்ல நம்ம மாயையை குறித்து சிந்தித்தோம். அது 1.5 பாடலுக்கு மாயையை குறித்து வந்துருச்சு. அடுத்த இறுதியான பாடல்ல கண்மத்தை குறித்து சிந்தித்தோம். அப்ப இந்த கண்மம் எப்படிலாம் வேலை செய்யுது? கண்மங்கிறது வினைன்னு பார்த்தோம். இந்த வினை எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு அதுல 5 வினையாக இருக்குதுன்னு பார்த்தோம். உலக வினை, வைதிக வினை, அத்தியான்மிக வினை, அதிமார்க்க வினை, மாந்திர வினைன்னு பார்த்தோம். அதுல உலக வினையும் வைதிக வினையும் என்ன ஆகுது? நமக்கு எதை செய்யுது அப்படின்னா பிறப்பிற்கு தூண்டுதலா இருக்கக்கூடியது. மீதி இருக்க 3 இறப்பில் தவம், அது வந்து சிவபுண்ணிய செயல்களாக வரும் அப்படின்னு பார்த்தோம். அந்த 3 அத்தியான்மிக வினையும் அதிமார்க்க வினையும் மாந்திர வினையும்னு பார்த்திருக்கிறோம்.
இதுல இந்த வினைகள் எல்லாம் எப்படி செய்யறோம் அப்படின்னா மன வாக்கு காயம் அப்படின்னு பாக்குறோம். மனதால செய்யறோம், வாக்கால செய்யறோம், காயத்தால உடம்பால செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம். அது எல்லாம் எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வினைகளுக்கு நம்ம ஒரு வினை செய்யறோம் அப்படின்னா, இப்ப மனதால பாக்குறோம். நான் ஒருத்தங்களை வாழ்த்தணும் அப்படின்னா எனக்கு யாராவது வாழ்த்துவாங்க. நான் ஒருத்தங்களை வாழ்த்தும் போது யாரோ ஒரு மூலமாக எனக்கு ஒரு வாழ்த்து கிடைக்கும். அது நம்ம செஞ்சிருக்கவே வேண்டாம், யார் மூலமாகாவது வந்துடும். இதே இது நான் ஒருத்தரை திட்டுறேன் அப்படின்னா யாராவது என்னையே திட்டுவாங்க. இது மனதால நடக்கக்கூடியது, வாக்கால நடக்கக்கூடியது, திட்டுறது எல்லாம். உடம்பால செய்யறது, உடம்பால செய்யறோம் அப்படின்னா நான் ஒருத்தங்களை அடிக்கிறேன், இல்லைன்னா ஒருத்தங்களை கல்ல கொண்டேறேன், ஒருத்தங்களைன்னு வேண்டாம், ஒரு நாயையோ பூனையையோ ஏதோ ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அதுக்கு மேல கல் பட்டுட்டு அவங்களுக்கு அதை உதவி செஞ்சு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் மன்னிப்பு கேட்டு எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு வினை என்ன ஆகும், குறையும். ஆனா வினை வினைதான், சரியா? நமக்கு என்ன நடக்கும்? அதே மாதிரி ஏதோ ஒரு சாணத்திலேயோ சாக்கடையிலயோ மிதிச்சிருவோம், கல்லுல வச்சிருவோம், இல்ல காலை கழுவிட்டு யாராவது தண்ணி தருவாங்க, கழுவிட்டு நடந்துகிட்டு இருப்போம். ஆனா நடந்தது என்னது? வினை வினைதான். கல்லுக்கு கல், பல்லுக்கு பல் தான், சரியா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு. அப்ப என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். ஆனா அதுல நம்மளுடைய நிலைப்பாடை பொறுத்து, அதுல மன்னிப்பு கேட்டு அதுக்கு பரிகாரம் செய்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வினை குறைவாக வரும். இல்ல அப்படின்னா அது அதிக அளவுக்கு அதிகமாக நம்மகிட்ட அதுல இருந்து என்னாகும், வட்டி குட்டி போட்டு சேர்ந்து வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்த வகுப்புகள்ல பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த வினையை நம்ம பெருக்கக்கூடாது. இந்த உலக வினைகளை நம்ம பெருக்கவே கூடாது. நம்ம பெருக்கக்கூடியது என்னது அப்படின்னா சிவபுண்ணிய செயல்கள். நம்ம சிவபுண்ணியம் தான் செய்யணும். நம்ம செய்யக்கூடியதெல்லாம் நல்ல புண்ணியமாவும் இருந்து அதுவும் விலங்குன்னு தான் பார்த்திருக்கிறோம். தீவினை நல்வினை, அதுவும் தீவினைனா இரும்பு விலங்கு, நல்வினையில தங்கத்துல உள்ள விலங்கு. ஆனா விலங்கு விலங்கு தானே, கையை எடுக்க முடியுமா, ஆட்ட முடியுமா? முடியாது, கெட்டி போட்டிருக்கிறது தான். அப்போ அந்த விலங்குல மாட்டக்கூடாது. அது சிவபுண்ணிய செயல்களாக இருந்து நம்ம அந்த விலங்கை உடைப்பதாக இருக்க வேண்டும். விலங்கை உடைத்து எரிந்து நம்ம பெருமாட்ட போகக்கூடிய செயல்களாக இருக்க வேண்டும். அது எல்லாம் என்னது அப்படின்னா சிவபுண்ணிய செயல்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த வினைகளை அறுக்கக்கூடியது, இந்த மலத்தினின்று விடுவிக்கக்கூடிய பொருள் என்னது? அப்ப அந்த வினை சிவபுண்ணிய செயல்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த பொருள் என்ன பொருள், அது எப்படிப்பட்ட தன்மை அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த கேள்விக்கு விடையாக அதுதான் அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிலாக வருது. அடுத்த பதிகமாக வரக்கூடியது அருள் அது நிலை அப்படிங்கிற இந்த 4வது பதிகம் வருது. இந்த 4வது பதிகத்தை நம்ம அடுத்த அமர்வில் இருந்து சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட அடியார்களுடைய பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும்.